என்ற தலைப்பிலே நாம் பேச போகிறோம். அதில் தான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25லிருந்து 30 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இதுதான் தியானிக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, சில வேளையிலே நம் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், என்னுடைய சொந்த பலத்தினால அல்லது சொந்த அறிவினாலும் ஞானத்தினாலும் அல்லது படிப்பு அறிவினாலும் நான் ஞானமாய் அறிவாளியா இருக்கிறேன் என்று நினைப்பது உண்டு. இங்கு இயேசு கிறிஸ்து அதை பற்றி குறிப்பிடுகிறார். பாருங்க, கடவுளுடைய சன்னிதானத்திலே கடவுளுடைய பார்வை இதெல்லாம் குப்பை. கடவுளுடைய பார்வையிலே இது மிக மிக ஒரு தாழ்மையாக உள்ள ஒரு சம்பவம் மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆக தேவனுக்கு முன்பாக நமது திறமையோ அல்லது செல்வமோ படிப்போ அற்பமானவைகள் என்று இங்கு ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறார் என்று உணர்த்தி நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஆரம்பத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா நீங்கள் பார்க்கலாம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபிஸ்டல் யார் படித்தாங்களோ அதில் எழுதி வச்சுங்க. மத்தேயு நான் தான் வாசித்தேன். சரி, அது பாருங்க 25ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே கர்த்தர். இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. அப்ப ஞானிகளுக்கும் கல்விமான்களும் யாரு? ஞானினா பெரிய வித்துவான்கள். இங்க என்ன சொல்லுகிறது என்றால், இங்க என்ன சொல்லுகிறது என்றால், இது இயேசு கிறிஸ்து அங்குள்ள யூதர் மக்களை குறித்து சொல்றார். அங்குள்ள பரிசேயர்கள், ஏன்னா பரிசேயர்களும் இந்த யூதர்கள் எல்லாம் என்ன வேதபாரர்கள்லாம் பெரிய படிப்பு வித்துவான்கள் என்று நினைப்பு. அதை வைத்துத்தான் அவர் சொல்றாரு. அவர்களெல்லாம் இப்படிலாம் நினைக்கிறது. இந்த கல்வியோ இல்லை ஞானமோ மறைத்து பாலருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை சோதரிக்கிறேன். ஆண்டவருக்கு என்ன இயேசு சொல்றார் பிதாகிட்ட, இப்படிப்பட்டவருக்கு கண்ணுக்கு முன்பு இதெல்லாம் மறைத்து. எது மறைத்து? இந்த சத்தியத்தை அவர்களுக்கு எவ்வளவுதான் போதித்தாலும் அவங்க கண்கள் மறைத்தது. அவர்களுக்கு செவிகள் மந்தமானது. இதெல்லாம் மறைத்து ஆண்டவரே இப்படி பாலருக்கு வெளிப்படுத்தினபடியா. பாலருக்குன்னா யார்? குழந்தைகளுக்கு. அப்ப நம்ம ஒரு குழந்தை போல உள்ளவர்களாக இருக்கணும். பாலருக்கு நீர் வெளிப்படுத்தினபடியா நான் சோதரிக்கிறேன். அப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சிறு குழந்தை போல இருக்கணுமா? மஸ்ட் பி சைல்ட் அப்படின்னு. அதுதான் இங்க சொல்றது. இங்க ஆண்டவர் குறிப்பிடுகிறார். See the wise and learned, the teachers of the law and the Pharisees. இவர்கள் அவர்களுக்கு மறைத்து தான் இப்படி சிறு குழந்தை போல தன்னை நம்மை தாழ்த்த வேண்டும் என்று நாம் சிந்திக்கணும். பிரியமானவர்களே, பாருங்க, சிறு குழந்தை போல தன்னை தாழ்த்தாதவன் நம்மள கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. ஒரு அந்த மாதிரி மனப்பாடம் உள்ள எண்ணத்தோடு நம்ம குழந்தை போல இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுக்கு முன்பாக நமது சிறப்பான படிப்பு அறிவோ அல்லது சிறப்பான கல்வியோ அல்லது பலமோ அங்க கடவுளுக்கு முன்பதாக அது அற்பமானவைகள் என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை பார்த்து மறைத்து. அதான் இவருடைய கல்வியும் இவர் ஞானமும் மறைத்து இவர் சிறு பிள்ளைகள் போல வாழகிற போல என்னை வெளிப்படுத்தினால நன்றி செலுத்துகிறேன் என்று ஆண்டவர் இங்கு பிதாவிடம் இப்படி சொல்லுகிறது பார்த்தோம். இவைகள் என்றால் என்ன? வாட் ஆர் தீஸ் திங்ஸ்? அப்படின்னா இவைகள்னா வேத வசனம் தேவனுடைய ஊழியத்தை குறித்து சொல்றது. ஜீசஸ் மிஷன் இஸ் இன்டர்பிரேட்டிங் வாட் ஆர் ஆல் தீஸ் திங்ஸ் மீன்ஸ். ஜீசஸ் மிஷன் all have been committed to me by the Father. எல்லாவற்றையும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. அப்ப திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது என்றால் அது அவருக்கு உள்ளத்துக்கு அது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று இவர் ஆண்டவர் குறித்து பிதாவை குறித்து இயேசு சொல்லுகிறது பார்க்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு, பிரியமாய் இருந்தது.
சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாவற்றையும் whatever is given to Jesus Christ, ஆண்டவர் இப்படி பிதாவை குறித்து நன்றி செலுத்துறார். அவரை பற்றி அவர் வெளிப்படுத்துகிறது பார்க்கிறோம். இப்படி செய்வது சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா அதிகாரமும் இயேசுவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இங்க 27ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி this was your good pleasure. அப்ப இப்படி வெளிப்படுத்துகிறது என்றால் ஆண்டவர் இங்க என்ன சொல்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து ஆண்டவரை சோத்தரிக்கிறார் என நீ வெளிப்படுத்தினால. அப்ப என்ன வெளிப்படுத்தினாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார், உங்களுக்கும் எனக்கும். அவர் வெளிப்படுத்தினால தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வந்தது. அதனால ஆண்டவர் சொல்ற, நீ வெளிப்படுத்தினால நான் சோத்தரிக்கிறேன். அதனால எல்லா வானமும் பூமியும் எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு இப்படியாக சொல்லுகிறது பார்க்கிறோம். பிதா தவிர 27ஆம் வசனம், பிதா தவிர ஒருவனும் குமாரனை அறியான். அப்ப கர்த்தர் பிதா அப்பா கொண்டுதான் தெரியும் பிள்ளை பற்றி நமக்கு. அது மாதிரி அதே போல அவர் என்ன சொல்றார், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ. அப்ப இங்க என்ன சொல்லுது? இயேசு குறித்து குமாரன் இயேசுக்கு யாரை குறித்து பிதாவிடம் வெளிப்படுத்துவதற்கு சித்தமாய் இருக்கிறாரோ அவனை தவிர வேற ஒருவனும் பிதாவை அறியான். இப்ப வைத்துக் கொள்ளுங்க, இப்ப நம்மளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்து கொண்டாங்க, உங்களை தெரிந்து கொண்டாதான். உங்களை பற்றி பிதாவிடம் வெளிப்படுத்தணும் அவருக்கு சித்தமா இருந்தா ஒழிய உங்களும் என்னையும் பிதாவிடம் அறிமுகப்படுத்த முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அப்படியாப்பட்ட சித்தத்தை, அப்படியாப்பட்ட அறிந்து கொள்ளும் தன்மையை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்றால் நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும்? You understand? God wants to introduce you to the Father. So therefore, what do you have to do? என்ன மாதிரியாக இருக்கணும்? Respect him. Come again? Respect him. Respect him. Some? Respect, only respect. Then other things you don't do. செய்யணும். அப்படி செய்யணும். உங்களுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அதுதான் இங்க ஆண்டவர்கள் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ. யார் இயேசு கிறிஸ்து சொல்லுவது, யாரை குறித்து யார் மேலே அவர்கள் வெளிப்படுத்தணும் என்று சித்தமா இருக்கிறாரோ அவனை தவிர வேற யாரும் ஒருவனும் பிதாவை அறிய முடியாது. அப்ப பிதாவை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் அது நடைபெறும். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் நடைபெற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆமாவா? ஆமென். ஒருவனும் பிதாவை அறிய. அப்ப எவன் ஒருவன் விசுவாசமா இருக்கிறானோ, அப்ப விசுவாசமா இருக்கிறானோ எப்படி? what message said, what he says, respect. Some of what you want to be faithful, what are the things you must do? You God tell me. You faith. விசுவாசமா இருக்கிறான். You want to be faithful, what are the things you have to follow? What are the things you must do? Praise the Lord. Praise the Lord. Some more? Read the word. And some more? Only that. Pray. Read the word, pray. That's enough. And then you have to say respect, obedience. That's correct. அப்ப தேவனுடைய வார்த்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், நம்ம கீழ்ப்படிவர்களாக இருக்கணும். அப்ப நீ விசுவாசி. அப்ப நீ விசுவாசியா இருந்தாக்கா இயேசு சொன்னது போல அவர் உன்னை என்னது சித்தமா இருந்தார். அப்ப சித்தமா இருப்பார். ஏன் சித்தமா இருக்கிறார்? Why is that his will? His will is there because you read Bible, you respect, you obedient, you pray and you are faithful. அதனால தான் ஆக இப்படிதான்
ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்றது வேற ஒருவனும் பிதாவை அறியார். So we must be very faithful. அதனால தான் சொன்னாரு, see all things have been committed to me by the Father. 27 வசனம். அவர் ஏன் அந்த உறுதி, why is he so assured that he is telling that I will show you, I will reveal you the Father. Why? Because he has the power, he has the authority. That is what he is trying to say. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறபடியினால அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அதனால பிதா தவிர ஒருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு அவரை தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறிய முடியாது. So through him everyone who believes is justified. யாரெல்லாம் அவர் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனே நீதிமானாக்கப்படுகிறான். What is telling here? Through him everyone who believes is justified. Understand? Through who? Through Jesus Christ. If you have faith in Jesus Christ, then you are justified. That not because of you are justified from the law of Moses. That's what you are left out. அதாவது மோசேயின் தீர்க்கதரிசனம், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் படியாக நீங்க தீர்க்கப்படாதபடி, அதாவது அந்த நீதிமான்களாக கூடாது இருந்ததோ, மோசே நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் சில பேர் அதில் நிறைவேற்றினா தான் நீங்க என்னது நீதிமான்கள். ஆனா அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து சில நம்ம நீதிமான்கள் ஆக்க கூடாது இருந்தது. அதை விட அது முக்கியம் அல்ல. ஆனா எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனே நீதிமானாக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து மூலமாய் நீ விசுவாசித்தார், faithful, நீ நீதிமானாக்கப்படுகிறாய். You are justified because of your faithfulness. So we must remember, that means the law of Moses is not justified, you know, but through Jesus Christ, if you believe in Jesus Christ, you are justified. நீ நீதிமானாக்கப்படுகிறாய் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக. ஆக கர்த்தர் எவனை விசுவாசிக்கிறவனை அவர் பிதாவிற்கு வெளிப்படுத்துவார். அதே ஆண்டவர், பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்துவை பற்றி தாவீது மூலமாய் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது நடவடிக்கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது அங்கே பேசுறாரா இல்லையா? இப்போ நாங்கள் ஏன் கொஞ்சம் இதெல்லாம் சொல்கிறோன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ்க்காக. அப்போ தான் அந்த கதை இயேசு கிறிஸ்துவை பற்றி தாவீது ஏற்கனவே முன்னே அறிவிச்சிருக்காரு. அந்த தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து பற்றி இவர் இங்க சொல்லுகிறது. அதே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பற்றி தாவீது மூலமாய் இங்க வெளிப்படுத்துகிறார். அதான் நம்ம இரண்டாம் நடவடிக்கையில நம்ம பார்த்தோம். ஆக அதுதான் பவுல் என்ன சொல்லுகிறார் மக்களுக்கு, அங்குள்ள மக்களுக்கு, அவர்களை நம்பும்படியாகவும் விசுவாசிக்கும்படியாகவும் இவர் பவுல் தாவீது என்ன சொன்னாரோ அதை குறித்து இவன் சாட்சி கொடுக்கிறான். ஓகே, இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் நடவடிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து வாசிக்கிறது 29. அப்போஸ்தலர் 2 யார் வாசிச்சா? சாமலா வாசி. 2ஆம் அதிகாரம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. பாருங்க, இவர் பவுல் சொல்றாரு இந்த திருச்சபைக்கு, அப்போஸ்தலர் திருச்சபையில இவர் சொல்ற சபை மக்களுக்கு, சகோதரர்களே நம்புங்க, நாங்கள் கண்ணோட பார்த்தோம் இயேசு கிறிஸ்து உயிரோடு உயர்த்தப்பட்டார், எழுப்பப்பட்டார் என்று நான் கண்ணால பார்த்தோம்.
அவரை குறித்து ஏற்கனவே தாவீது சொல்லிட்டாரு தீர்க்கதரிசனமாய். எப்போ 4000 வயசுக்கு முன்பதாக. இவர் அன்றைக்கு அது குறிப்பிடுறாரு. யாரு? பவுல் சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப பவுல் பாருங்க அழகா, சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து, கோத்திரம் வம்சம் தலைவனாகிய தாவீது நான் குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறேன். அப்பா என்ன தென்னவட்டம் இருந்தா தைரியமா, அப்பா அது உண்மை. அந்த வசனம் அன்னைக்கு நடந்தது எல்லாமே சரியாக நடந்து கொண்டு வந்தது. அதுதான் இவர் இப்படி அழகாக சொல்றார், நான் சொல்றது உண்மை. என்ன உண்மை? இங்க ஒரு உண்மை இருக்கு பாரு. எங்க வாசிக்கும் போது இடம் கொடுங்க, பேசிக்கிறது இடம் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமாவா இல்லையா? அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. எங்க பாத்தீங்களா போய்? ஓ, அங்க இருந்துச்சா? இஸ்ரேலே நான் பார்த்தேன். அந்த படம் போடலாம், படம் போட்டோ தேட தெரியல, எங்க மிஸ் ஆயிடுச்சு. ஆபிரகாமோடது இருக்கு. தாவீதை எங்கிருந்து கொண்டாந்தாங்க? ஜோசபா, எகிப்தில் இருந்து. ஓகே, இவருடைய கல்லறை அங்க, அந்த எலும்பு கூடு எல்லாம் அங்கே இருந்தது என்று இந்த இஸ்ரேல்ல ஜெருசலம் இருக்கு. ஜோசப்போட வந்து அந்த எலும்பு கூடு அங்கிருந்து கொண்டாந்து எங்க எகிப்திலிருந்து கொண்டாந்தாங்க ஜோசப்போட. அது அந்த கல்லறை அங்கதான் இருக்கு. திருமார்களே, இவர் சொல்றாரு பவுல், நாங்க என்னது, நாங்க தைரியமாய் பேசிக்கிற இடம் கொடுங்க, ஏன்னா கண்ணால கண்டோம் அப்படின்னு. எங்க 33 எல்லாம் இருக்கு. நான் பார்த்தேன் கண்ணால, நானே சாட்சிங்க, நானே சாட்சி. அந்த கல்லறை உள்ள நோண்டி பார்க்கல, கல்லறை உள்ள கட்டியிருக்காங்க, நான் பார்த்தேன். அப்ப நானே சாட்சி. எவ்வளவு உண்மை! வேதத்துல படித்தோம், அவனை படித்தேன், இதெல்லாம் இருக்குதா உண்மையா தெரியாது, ஒரு கண்ணோட்டமா இருப்பேன். நீ அங்க போய் பார்த்த பிறகுதான் உனக்கு தெரியும். கல்லறை, கல், இப்படி 1000, 2000, 4000 வயசுக்கு முன்பதாக கட்டின கல்லுகள் எல்லாம் அங்க இருக்கு. கண்ணால பார்த்த, படம் முடிச்சோம் எல்லாம், நான் பார்த்த சாட்சி, கண்கு கொள்ளாத காட்சி. அப்ப அவளே அது அந்த காலத்துல அது உண்மையா இருக்குது என்று நானே சாட்சியா இருக்கிறேன்னாக்கா, அப்ப நான் சொல்றேன்னா நான் பார்த்தேன். அப்ப உங்களுக்கு அது இன்னும் பலமா இருக்கணும். நம்ம விசுவாசத்துல இன்னும் அதிகமா இன்னும் பலப்படணும். அப்ப விசுவாசத்தில் நீங்க பலப்பட்ட திருச்சபையை காரியத்தை இன்னும் நீங்க இன்னும் பேரணும், வளரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் வந்து நோக்கம் என்ன? ஊழியத்தை செஞ்சு நம்ம எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே வரணும், உலகமே அப்படிதான் இருக்கணும். அவர் திட்டம் வைத்த, இப்படிதான் உலகம், இதுதான் படைத்தேன், நீ இப்படிதான் இருக்கணும், இவ்வளவுதான். நீ இறக்கம் பெருந்தாக்கா நீ சாப்பிட்டான் போனோம், ஒரு நாள் செத்துருவ, அது மறந்துடாத. நீ உயிரோட 1000 இருக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யணுமோ, நான் என்ன சொல்றனோ அது பிரகாரம் நீ செய்ய. உனக்கு ரட்சிப்பு உண்டு, உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. எது உனக்கு வேணும்? இப்படியே இதுல விழுந்துட்டு இப்படியே எதிர்த்து போலாம் பாக்குறியா? இரு, இல்ல உன்னோட வாழ்க்கை இருக்கு, அதுக்கும் நம்ம பாடுபடணும் என்று சந்தோஷமா நீ செயல்படுகிறாயா? எது நமக்கு வேணும்? இந்த உலகம் வேணும், அந்த உலகமும் வேணும். இந்த உலகத்தை வாழறதுக்கு நம்ம சந்தோஷம் வேணும். ஆமாவா இல்லையா? நல்ல சந்தோஷமா இருக்கலாம், யாரும் வேணான்னு சொன்னது. ஆனா ஆண்டவர் விரும்புறதை நம்ம விரும்பணும், அது நம்ம செயல்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றது. தாவீதை பத்தி இப்படியாக சொல்றது பார்த்தோம். ஓகேயா? 24 வாசிமா. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து. அப்ப உபாதிகள் கட்டை என்னது? அவர் பாடுபட்ட அந்த சிலுவை மரணத்தை பார்த்து, கட்டையை பார்த்து அவிழ்த்து விடுதலை பண்ணாரா இல்லையா? கட்டையிலிருந்து வெளியே வந்தாரா இல்லையா? இது வந்து தீர்க்கதரிசனமாய் இங்க அப்போஸ்தலர் இங்க தாவீது சொல்றாரு. கீழே படிங்க அப்படியே. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. மரணத்தினால் கட்டப்பட்ட கூடா இருந்தது. அவர் மரணம் இல்ல இருந்தது, அதான் உண்மை நடந்தது. ஓகே, அவரை குறித்து தாவீது, யாரை குறித்து இல்ல, யாரை குறித்து? இதான் விளங்கணும். நீங்க இயேசு குறித்து தாவீது சொல்றாரு. சொல்லுங்க, படிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி தூக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறார். அவரு 29 வரைக்கும்
அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். இது தாவீது அவரை குறித்து சங்கீதத்துல நீ வீட்டுக்கு போன வாசிக்க, சங்கீதத்துல 16ஆம் சங்கீதம் 8-11 வரைக்கும் இதே ஏற்கனவே தாவீது அவரை பத்தி அங்க சொன்னார். தாவீது சங்கீதத்துல அவரை பத்தி கடவுள்கிட்ட அறிக்கைறாரு. அதே வார்த்தை இங்க இயேசு கிறிஸ்து பத்தி இங்க சொல்றாரு தாவீது. அங்க சொன்னது இங்க வெளிப்படுகிறது. புரியுதுங்களா எப்படின்ட்டு? இதுதான் ப்ரொபசி, இதுதான் கடவுள் வார்த்தை எப்படி சொல்லப்பட்ட வார்த்தை எப்படி நிறைவேறுகிறது என்று எத்தனை நூற்றாண்டுக்கு பிறகு வருகிறது பாருங்க. அப்போ எவ்வளவு ஒரு உண்மை, எவ்வளவு பெரிய வார்த்தை இது இருக்கிறது என்று நம்ம விசுவாசிக்கணும் இல்லையா? அப்போ இந்த ஒரு சம்பவத்துக்கு எப்படின்னாக்கா உலகத்தில் நடந்த சம்பவங்கள் எவ்வளவுங்க எண்ணிக்க முடியாது. அப்போ நம்மளோட வாழ்க்கை ஒரு வித்தியாசமா இருக்கணும். நம்மகிட்ட பாவம் இருக்கு, நம்மகிட்ட பலவீனங்கள் இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆண்டவருக்குள்ள நம்ம பிரஷ் பண்ணிட்டே போகணும். ஓகே, அப்ப அவர் என்ன சொல்றாரு? என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், பாதாளத்தை தள்ள மாட்டேன். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சரீரம் பாதாளத்துக்கு போவாது. அவர் பாதாளத்திலே 3ஆம் நாள் மரித்தோரில் உயிர்த்திருந்தார். ஆமா இல்லையா? வெற்றி சிறந்தார். அப்புறம் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கங்களை என்ன வழிகள் எனக்கு தெரியப்படுத்தினேன். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான் என்று தாவீது இப்படி சொன்னான் என்று இங்க பவுல் இங்க வெளிப்படுத்துகிறார். இப்படிதான் நடந்தது அப்படின்னு. ஆக பிரிமார்கள் இங்க பாருங்க, அந்த கல்லறையிலே அவர் அடக்கப்பட்டப்பட்டது. அவரு தாவீது எலும்பு கூடுகள் அப்படியே இருந்தது போல. ஆனால் அவன் உயிர்ப்பிக்கவில்லை, ஆனால் இயேசு உயிர்ப்பித்தார். அப்படியே அந்த 30 வாசிங்க. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். பாருங்க அங்க என்ன சொல்றாரு பாருங்க, தீர்க்கதரிசியா இருந்தது நீ, உங்களுடைய வார்த்தை சிங்காசன வீட்டிற்கு மாம்சத்தின்படி உன் சத்தியத்திலே கிறிஸ்துவை எழுப்பி பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு எழுப்பி பண்ணுவேன் சத்தியம் பண்ணினது. அப்ப பாருங்க, பிதா சத்தியம் பண்ணது, அந்த வாக்குத்தத்தம், அந்த தீர்க்க தரிசனம் இங்க அறிந்து இங்க வெளிப்படுத்துகிறது நாம பார்க்கிறோம். அப்புறம் அவர் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும். அவருடைய மாம்சம் அழிஞ்சு போச்சா? இயேசுவோட மாம்சம் இல்ல. அப்புறம் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். அவர் உயிர்த்தெழுதலை பற்றி இப்படி சொன்னான் என்று எப்ப சொன்னான் தாவீது? 100 ஆண்டுக்கு இயேசு கிறிஸ்து வருவது முன்பதாக சங்கீதத்திலே சொல்லப்பட்டது. இதுதான் இங்க சங்கீதத்தை பாருங்க, 16 சங்கீதம் 16 எடுங்க. நான் ஏன்னா நேரம் போய் சொல்ல நான் நல்லா எடுக்கல. ஓகே, எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 16:8 வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். மாம்சமும் மகிமையோடு தங்கி இருக்கும். அப்ப உயர்த்தப்பட்டார். அதுதான் நாங்க இவரு சங்கீதத்துல தாவீதை பத்தி இவர் இங்க பாடுறது தாவீது. ஆனா இதே குறிப்பு இங்க அப்போஸ்தலர் அது வெளிப்படுகிறது, ப்ரோபஸ் தீர்க்கதரிசனமாய். அப்புறம் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், அப்படித்தானே? உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர், அழிவை காண விட்டீர். அப்ப அவருக்கு அழிவே இல்லை. ஓகே, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரத்தில்
நித்திய பேரின்பம் உண்டு. அப்ப இந்த சங்கீதம் இங்க அப்போஸ்தலர் எழுதுனது சங்கீதத்திலே இங்க வெளிப்படுத்துகிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் அங்க அப்புறம் 32ல என்ன சொல்லுது? இந்த இயேசுவை வாசிமா 32. இந்த இயேசுவை, எந்த இயேசுவை? உயிர் திறந்த இயேசுவை. ஓகே, தேவன் எழுப்பினார். தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் யார் சாட்சி? நம்பர். இது கதை அன்று பார்த்துட்டு சீஷர்கள் அங்குள்ள இஸ்ரேல் எல்லாம் யூதர் எல்லாரும் கண்டார்கள் இல்லையா? நம்ம பார்க்கல, நீங்க பார்க்கல, நான் பார்க்கல. ஆனா நம்ம எப்படி நம்புறோம்? சொல்லப்படுது இல்லையா? இதுதான் நீங்க இஸ்ரேல் போல, ஆனா நான் சில காட்சி நான் பார்த்தேன். உங்களை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் பலம், என்னது ப்ரூஃப் ரொம்ப ஓகேயா? ஓகே, அதனால உங்களுக்கு தெரியாது சொல்லலாம், விசுவாசம் நமக்கு இருக்கு. அப்ப இங்க பாருங்க, நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம். இன்று நமக்கு சாட்சி என்னவென்றால், இன்று இயேசு போயிட்டாரு, ஆனா இயேசு மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்க நம்ம மத்தியிலே வாசம் செய்கிறார் என்பது நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு பலம் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறவர், அவர் தான் நம்மளுக்கு போதிக்கிறவர், அவர் தான் நமக்கு எல்லாமே காட்டுகிறவர், உணர்த்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப அது இயேசு மூலமாய் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பிதா, குமார், பரிசுத்த ஆவி. இன்று பிதா வந்துட்டாரு, ஆரம்பத்துல வந்தாரு, அப்புறம் குமாரனை அனுப்பினாரு, இப்ப பரிசுத்த ஆவியானவர். நம்ம அதுதான் நம்பியிருக்கோம். அவரு தான் நம்மளை வழி நடத்துகிறார். இது உணர்த்தல், இது உணர வேண்டும். இது நீங்க ஒவ்வொருத்தரும் நமக்கு அது இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்ப இங்க இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று பார்க்கிறோம். இதற்கு நாம் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். 33 வாசிப்பா. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அப்ப என்ன சொல்றது? பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, இப்பதான் பரிசுத்த ஆவியை பெற்று. பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி. என்ன வாக்குத்தத்தம்? பிதா கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படினா என்ன வாக்குத்தத்தம்? படிங்க, அதானே எதுக்கு குயிஸ் கேட்டா நம்ம ஜெயிச்சுரிக்க போகிறது. ஓகே, வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, அப்படின்னா நம்ம அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் எப்பொழுதும் காணுகிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருள்வார். அப்பனா நம்ம அங்க ஆண்டவருக்கு போல என்னங்க சொல்றாரு சபைக்கு? நம்ம பார்க்கறது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பார்க்க. ஆனா இயேசுவை பார்த்து இயேசு அங்க பார்த்தாங்க இல்லையா? அது நம்ம பார்த்தோம். அப்ப ஆவியை பெற்று, ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? ஆமென். நீங்க எப்பொழுதும் காண்கிறதும் கேட்கிறதுமாகிய. அப்ப நம்ம ரெண்டும் இருக்கு, பார்க்கணும்னா ஆவியானவர் நடமாடுகிறார், ஆவியானவர் செயல்படுகிறார் என்று நம்மளால பார்க்க முடியுமா? முடியாதா? யாரு சொன்னது முடியாதுன்னு? பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறாரா இல்லையா என்று நம்மளால பார்க்க முடியுமா இல்லையா? பார்க்க முடியும். ஒருவர்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்குதுனாக்கா அது அசுத்த ஆவி இருக்குதா இல்லையா என்பது நம்ம பார்த்தாலே தெரியும். எப்படி தெரியும்? ஒருடைய செயல், ஒருடைய சிந்தனை, ஒருடைய மனதோட நோக்கம், சிந்தனை, பேச்சு, நடைமுறை வாழ்க்கை, இது வைத்துத்தான் ஒருவரிடம் அவன் பரிசுத்த ஆவிக்கு பலத்தம் பெற்றிருக்கிறானா, பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்கிறானா என்பது தெரியும். You will know a person whether he is in the spirit or not by through his what? Deeds. Not what. Through his deeds. Okay, through his speaking.
through his no mind. Okay, through his good heart. இதுதான். This is how you will know whether the spirit is working in a person or not, whether it's a good spirit or whether it's a bad spirit. Okay, அப்ப ஆவியை பெற்று நீங்கள் எப்பொழுதுமே கண்காணிக்கிறது கேட்கிறோமாய் இருப்பீர்கள். ஆக இப்படிதான் பிரியமானவர்களே தாவீது இப்படி பவுல் இப்படியாக எழுதினதே பார்க்கிறோம். ஸோ அதே தான் அப்போஸ்தலர் இதே நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாருனாக்கா அன்றியும் 13 நான் வாழ்க்கை எடுக்க வேண்டாம். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. வேறொரு சங்கீதத்தில் இது பற்றி சொல்லியிருக்கிறது, பரிசுத்த அழிவை காண ஒட்டீர். அப்படின்னா அவனுடைய you will not let your holy one see decay. அப்படின்னா உன்னோட ஒரு தேவனால் எழுப்பப்பட்டவரோ தேவனால் ஆவினால் எழுப்பப்பட்டவர் எவனும் அழிவை காணுவதில்லை என்று இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை 13 சொல்லப்பட்டு 13:35 வீட்டு பணம் வாசிக்கணும். ஓகே, ஆக 33வது வசனத்தில் மறுபடியும் நம்ம வாசித்தது போல அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயிர்ப்பிக்கப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் எப்பொழுதுமே காண்கிறதும் கேட்கிறோமா இவைகளை இதை பொழிந்து அறிவார். அப்படின்னா நமக்கு அந்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். அதுதான் இன்னைக்கு நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை பற்றி நம்ம இங்க சொல்லுகிறோம். பவுல் வந்து நான் வந்தேன் ஜனத்தினால நான் உங்களுக்கு பாவம் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஏன் ஜலத்தினால நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஏன் எதனால எதுக்கு அவர் ஜலத்தினால பவுல் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாரு? ஞானஸ்தானம் சாரி எதனால நம்ம வாடி சொல்லியிருக்காங்க. Why did John Baptist came and give baptized in the water? To forgive his sin. If you want, you are near. Forgive the sin, but before you get the forgiveness, what you must do? Repent. Okay. அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். ஆனா எனக்கு பின்னால ஒருத்தர் வருகிறார், அவர் என்னுடைய வல்லமையும் அவர் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஞானஸ்நானமும் ஆவினாலும் அக்னினாலும் அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று இப்படியாக யோவான் இப்படியாக சொன்னார். ஆக அப்படிப்பட்ட ஆவியை பெற்று நம்ம செயல்பட வேண்டும். இதுதான் இப்போ ஜான் தி பேப்டிஸ்ட் இதான் மத்தேயு 3 தான் எழுதப்பட்டிருக்குது. மத்தேயு 3:11 இப்படியாக என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா இதை பற்றி 3:11 மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதரட்சரை சுமப்பதற்கு பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அவரே இங்க மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லுகிறது. ஆக see the promised Holy Spirit has been poured out what you see and hear. இதுதான் நம்ம வாசிச்சோம். அது அப்போஸ்தலர் 2:17 நீங்க பாத்தீங்கன்னா அதே அப்போஸ்தலர்ல 2:17 அவர் என்ன சொல்றாரு? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப அவர் ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்துல ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா மனிதர்கள் மேலும் அது ஊற்றுவார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அது சத்திய வாக்கு. அவர் படிச்சது போல அவர் பண்ணின அந்த சத்தியத்தை இங்க பவுல் சொன்ன தாவீது சொன்னது போல அந்த சத்தியத்தை அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னது. அப்ப மனித மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது தான் அது எல்லாத்துக்கும் கிடைச்சது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். இது
இட் வில் பி forever. அது நிரந்தரமாக எப்பொழுது நீடித்த காலமாக அது விருந்து கொண்டே தான் இருக்கும். அவர் நம்மளே அரசாளுக்கு தான் வருவார். இது நீ நம்பணும். நம்ம கடைசி காலம் வரும், நீ உயிர் போகிற காலம் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இருந்து கொண்டே தான். நான் போனாலும் கூட அடுத்த மக்களுக்கு அது போய்கிட்டு தான் இருக்கும். உலகம் முடிவு பரியந்த வரை இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடு இருந்து கொண்டே இருக்கும் என்று நாம் நம்பணும். இதுதாங்க நம்ம முக்கிய இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். ஆக அதனால தான் சொல்றாரு, இப்ப என்னோட பாடத்தை மத்தேயு. ஓகே, இப்போ அதான் சொல்றாரு, இதெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு நான் சத்திய வாக்கு பண்ணியிருக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அப்படி சொல்லி. see the promised Holy Spirit has poured out what you see and hear. பார்த்ததை பார்த்து கொண்டு இருக்கிறதை நீங்கள் அந்த ஆவியானவர் சொன்ன வாக்குத்தத்தம் பிரகாரம் நடந்து கொண்டு வருகிறது. அதனால ஏன் பயப்படுற, வருத்தப்பட்டு ஏன் பாரம் சுமப்பவர்களே, ஏன் கவலைப்படுற, ஏன் பயப்படுற, அப்படிதானே போட்டிருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன். இந்த இலைப்பாறுதல் எவ்வளவு கஷ்டம் தெரியும் கிடைக்கிறது. ஆனா ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். நீ என்ன நினைக்கிறியா அதுதான், எப்படி நாம் சிந்திக்கிறோமோ அது பிரகாரம் தான். அதனால சில நேரத்தில் வந்து நம்மள நான் வந்து இருந்த பாரமா இருக்கு, என்னோட ஒரே வலி, ஒரே கஷ்டம், நல்ல எதிர்ப்புகள், என்ன மேலே என்ன அன்பு கூறுகிறவங்களே எனக்கு வந்து பிடித்தவனாமா இருக்கிறாங்க. those who are the loved one dislike me, all in mockery and they pushing me out, அப்படி இப்படி சொல்லி நம்ம அந்த பாரத்தோட நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்ன பாருங்க. ஒரு 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 சமயத்தில் ஒரு ஸ்கூல் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் என்ன செஞ்சாருன்னா, ஸ்கூல் பிள்ளையை பார்த்து இப்போ எல்லாம் நாளைக்கு எஸ்பிஎம்மா யார் ரிசல்ட்டு ஏன் கிருபா வரல. ஓகே, இப்போ 2 பேரும் வந்து என்னது எஸ்பிஎம்மா நாளைக்கு ரிசல்ட் வரும். எவ்வளோ பாரமா இருக்கும், தூக்கம் வருமா இல்லையா, வராதா தெரியாது. ஓகே பாருங்க, அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்க பார்த்துட்டு இந்த ஹெட்மாஸ்டர் கேட்குறாரு, இது நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். என்ன கேட்குறேன்னா, ஸ்கூல் பையனை பார்த்துட்டு, டேய் நீ ஸ்கூலில் வந்து நீ தூங்குறியா இல்லை படிக்க வந்தியா, ஏன் உன் காதில் என்ன பஞ்சு வச்சு அடைச்சி வச்சிருக்கியா அப்படின்னு அந்த ஹெட்மாஸ்டரு அந்த பையனை பார்த்து கேட்கும் போது அவனுக்கு வந்து ஒரே துக்கம், கவலை, ஒரே பாரமாயிடுச்சு அவனுக்கு. அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் சிந்திச்சிட்டான். வீட்டுக்கு போய் சிந்திச்சுட்டு அவன் காது 2 அடைச்சிக்கிட்டு சும்மா அடைச்சிக்கிட்டு மற்றவங்கெல்லாம் கேட்குறான், மற்ற பேசதான் கேட்குது, அடைச்சிக்கிட்டாங்க, புரியுதுங்களா? ஆனால் ரொம்ப சத்தம் இல்லை, அடைச்சிக்கிட்டாக்கா லேசாக தான் சத்தம் கேட்குது, ஆனால் கேட்குது. அவன் என்ன யோசனை பண்ணான், அப்போ என்ன, ஐயே ஒரு சத்தமாக கேட்குது, குரமாக தானே கேட்குது, சரி இந்த இந்த ஹெட்மாஸ்டர் என்னை ஏசினாரு, நான் காதில் நான் பஞ்சா வச்சுருக்கேன் படிக்கும்போது கேட்டேன். இதே ஒரு ஒரு அது அவனுக்கு ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டான். எப்படின்னா அவன் என்ன செஞ்சுட்டான், அவன் யோசனை பண்ணி பொறுமையாக போயிட்டு யோசனை பண்ணி அவன் இயர் மஃப்ல தெரியுங்களா, பஞ்சு ஒரு தக்க காதில் இயர் மஃப்ல, இப்போ தான் மஃப்லர் மியூசிக் ரெடினோம். ஓகே, எனக்கு காது வந்து நல்லா பாதிக்காமல் இருக்கு. அப்போ இவன் என்ன செஞ்சான், ஆமிக்கு ஒரு ஹெல்மெட்டோடு சேர்ந்து ஒரு இயர் மஃப்லர் செஞ்சான். அவன் உருவாக்கி அது பெரிய லெவலுக்கு வந்துடுச்சு, பெரிய லெவலுக்கு வந்துட்டான். எப்படிப்பட்டவன், ஹெட் மாஸ்டர் சொன்னதே ஸ்டூப்பி, காதில் அவனுக்கு பஞ்சா வச்சு அடைச்சிருக்க, உன்னை படிக்க அக்கறை இல்லையாது சொன்னவனே. அப்படியேப்பட்டவரை இன்னைக்கு எப்படி ஆயிட்டான், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், இன்வெஸ்டர். அவன் பேர் என்ன தெரியுமா, செஸ்டர் கிரீன்வுட். 1873 நடந்த கதை இது உண்மையா. அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் வச்சிருக்கோம் பஞ்சு, இயர் மஃப்லர், தக்கலாம். அவன் உருவாக்கினது இன்னைக்கு நன்மையாயிருச்சு. முட்டாள் அப்படின்னு சொன்னவனே இன்னைக்கு எப்படி ஆயிட்டான், பாரம் வருத்தப்பட்டு அவன் போயிருப்பான்.
அதே போல தான் நீ ஸ்கூல் பிள்ளைங்க கூட அப்படி தான் இருக்கும். வருத்தப்பட்டு ஏசுவாங்க, நீ நம்ம படிப்பை முட்டாள், ஏன் படிக்கிற, உனக்கு பிரயோஜனம் இல்லை, தக்க வச்சு அடைச்சிருக்கேன் அவன் காதில், அப்படி சொல்கிற சூழ்நிலை தாய் தோப்பங்க இருக்கிறாங்க, அப்படி சொல்கிற சகோதரி இருக்கிறாங்க. இன்றைக்கு அதே மாதிரி தான் இந்த படித்த பையன் இன்னைக்கு எப்படிப்பட்டவன் நான் அந்த அவமானத்தை எடுத்து அதே ஒரு என்னது அட்வான்டேஜ் எடுத்துட்டு அது ஐநூறு மாற்றி அவன் பயன்படுத்துறதுனால அவன் முன்னேறினான். அது போல தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக தான் இருக்கலாம். நம்மளை ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். நீ முட்டாளா சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். நீ ஒதுவாதவன், நீ முடியாது அப்படி சொல்லிக்கிட்டு ஒதுக்குற மாதிரி இந்த பையன் எப்படி சொன்னாரோ அதே போல சூழ்நிலை நமக்கும் இருக்கலாம். ஆனால் இவன் ஜெயிச்சான். அதை எடுத்துக்காட்டாக அட்வான்டேஜ் எடுத்துட்டு அது பாசிட்டிவா எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். அதைத்தான் சொல்லி, அதனால பிரியமானவர்களே, இப்படி சங்கடமான சூழ்நிலை இருந்தாலும் கிடைச்ச ஐடியா அவன் சரியான முறையில் அவன் பயன்படுத்துறதுனால இவன் முன்னேறினான். இந்த இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? See what you learn through this lesson. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம do not worry. நீ வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவர்களே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வருத்தமாக சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்மளை ஒதுக்கிற நிலைமைக்கு வந்தாலும் சரி, நீ பயப்படாத, வா என்கிட்ட வா. அதை அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் தொல்லைகள் வந்தாலும் கூட கர்த்தருக்கு மேலே நம்ம பாரத்தை போடுறோம், ஆண்டவர் மேலே நம்ம பார்த்து வச்சோம். அப்போ நீங்கள் செய்ய ஆண்டவர் பொறுமையோடு அவர்கிட்ட நம்ம சொல்லும் போது செயல்படும் போது அந்த மகிழ்ச்சியை அந்த சந்தோஷத்தை நம்ம பெருங்காது அடைய முடியும். அதுதான் இங்கிருந்து கற்றுக்கூட இந்த பாடம். அப்போ வருத்தப்பட்டு பாரம் பாருங்கள், எல்லாம் நடந்தது, எது நடந்தாலும் அது நன்மைக்கே அது நடக்கிறது என்று நீ விசுவாசி. அதான் சொல்றாரு 29 வசனத்துல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நுகம் என்ன? அப்பொழுது உங்க ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். புரியுதாது? நான் சாந்தமும் தாழ்மையும் இருக்கிறேன், தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்றாரு. சாந்தமா இருக்கு, அதே சாந்தம் தான் நம்மளுக்கு சொல்றாரு. இன்றைக்கு அதே சாந்தம் தான் அந்த பையன் முட்டாள் சொன்ன பையனுக்கு. அவன் சாந்தமா இருந்ததுனாலும் பொறுமையா இருந்ததுனால தான், அவன் சிந்திச்சதுனால தான் அவன் முன்னேறி ஒரு ஐடியருக்குள்ள அவன் செயல்பட்டு முன்னேறினான். இன்றைக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆரம்பத்தை சொன்னாரு, உன் படிப்பு அறிவு ஞானம் என்று நினைத்தவர்களுக்கு அவர்களுக்கு மறைத்து சிறிய பாலர்கள் போல வெளிப்படுத்தினதுக்காக நன்றி அப்படின்னு சோத்திரம் என்று இயேசு சொன்னது போல அதே தாழ்மை, அதே ஒரு சாந்தம் மன தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறது போல நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இப்படி ஆக அந்த நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்து கற்றுக்கொள்ளுங்கள். நுகம் என்ன என்றால் யோக், திரும்ப கட்டை மாட்டு கழுத்துல போட்டிருக்கு, திரும்ப அதான யோக்கு. that is the yoke. மாட்டு கழுத்துல போட்டு இழுத்துட்டு போகுது, திரும்ப சொல்றாரு, அது பார்த்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. அப்ப அது பாட்டு கற்றுக்கொண்டாங்க நமக்கு என்ன உணர்வு வரும்? என்ன உணர்வு வரும்? போட்டுக்கிட்டா உண்மை வலிக்காது. அதான் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? பாரம், வேதனை, கஷ்டம். அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே வாருங்கள் என்னிடம். அது சொல்றது பாருங்க, போட்டு பாரு. பாரமா இருக்கும் வாழ்க்கை, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் கொடுக்கிற பாரமோ எலுகுவா இருக்கும். நீ என்னிடம் வந்தாக்கா, நீ என்னை நம்பி விசுவாசித்தாக்கா அது எலுகுவா போயிடும், மாத்திருவேன் அப்படின்னு ஆண்டவருங்க. என் நுகம் மெதுவாயும், வாசியமா 30, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும்.
தக்குன்னு சொல்லுவாங்க, லைட். ஆக ஆண்டவர் இப்படி சொல்றாருனாக்கா அர்த்தம் உண்டு. அப்ப நம்ம விசுவாசித்து ஆண்டவர்களை நம்ம ஈடுபடும். அவருடைய வாழ்க்கையை தியானித்து அவரிடம் நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ரொம்ப. ஆக முடிவாக பெருமாள். So even though we are highly wise or educated, whatever it is, God wants us to be humble. அதாவது நம்ம எவ்வளோ தான் நம்ம படிப்பறிவு இருந்தாலும் கூட, முன்னேறினாலும் கூட, ஆண்டவருங்க என்ன சொல்லிக்கிறது என்றால், அவருக்கு முன்பதாக கிறிஸ்தவர்கள் பின்பற்றவர்கள் அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கும். அது சிறு குழந்தை போல. ஓகே, the humble followers of Jesus Christ is God. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, God revealing to Christ. God revealing to Christ. கர்த்தர் பற்றி ஆண்டவர் கிறிஸ்துவிடம் வெளிப்படுத்தினார். பிதா கிறிஸ்துவிடம் வெளிப்படுத்தினார். அதுபோல கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படிதான், அதுதான் முறை ஆண்டவர் பற்றி சொல்லணும். ஓகே, இதுல பார்த்தீங்கன்னாக்கா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா யாரு? இது குழப்பமா இருக்கும் இல்லையா? எப்பவுமே ட்ரினிட்டி, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் இல்லையா? இந்த பிதா யாரு? அது எப்படி சொல்றீங்க? இயேசுன்னு மூன்றும் ஒருவர் தான். ஆனா மூவரும் ஒருவர், ஒரே 3 in 1. ஆனா மூவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. பிதா என்ன செஞ்சாரு? உலகத்தை படைத்தார். ஆரம்பத்தில் சிருஷ்டித்தார், உலகத்தை சிருஷ்டித்தார். அப்புறம் சிருஷ்டித்து எல்லாம் மக்களை எல்லாம் நல்லா வாழுங்க, நல்லா வாங்கினாரு. ஆனா மக்கள் எல்லாம் சிந்தனை கேடு கெட்டு போய் பாவத்தில் இருந்து இவர்களை திருத்தணும் என்று ஆண்டவர் உலகத்தை அழிக்க பார்த்தா வெள்ளம். அதன் பிறகு மறுபடியும் அப்படிதான் இருந்தாங்க, அழிக்க பார்க்கிறாரு, முடியல. சொந்த பிள்ளைங்களை அழிக்க முடியுமா? சரி, இவங்களை திருத்தணுமே சொல்லிட்டு ஏதாவது கொண்டாடணும், இது ஒரு ரத்த பலி இருந்தால் தான் அது சுத்திகரிக்க முடியும் நல்ல பாவங்களும் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து பண்ணாரு. இயேசு கிறிஸ்து மகனாக அவதரித்தார். இயேசு கிறிஸ்து எல்லாம் ஊழியத்தை செஞ்சார், எல்லாமே போதித்தார், எல்லாத்தையும் அற்புதம் அதிசயங்கள் எல்லாம் செய்தார். மக்கள் கண்டார்கள், பார்த்தார்கள், மனம் திருந்தவில்லை. ஆனா மறுபடியும் என்னாச்சு? நீ திருந்தலையா? ஓகே, வா, இன்னொரு டைம் கொடுக்குறேன், நான் போறேன். ஓகே, நான் பாவத்தை எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டேன், இனிமேல் பாவம் இல்லை, சுத்திகரிக்கப்பட்டது, இனிமேல் இதுல இருந்து நீங்க விடுதலையாகி பரிசுத்தமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் போறேன், ஆனா மீண்டும் நான் வருவேன். அது நியாயாதிபதியாகும், நியாய தீர்ப்பு வருவேன். ஆனா நான் போவதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? இன்றைக்கு நம்ம அதுதான் வேலை. இதுதான் பரிசுத்த ஆவியாரோட வேலை. இயேசு கிறிஸ்து வேலை செஞ்சுட்டு போயிட்டு. ஆனா எப்பவுமே நம்ம நினைக்கிறோம் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா தான் எல்லாமே நடக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து உலகம் தோன்றும் முன்பதாக இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனாக இருந்தார், அப்புறம் குமாரனாக அவதரித்தார், இப்ப பரிசுத்த ஆவியார நடமாடுகிறார். அக்கா இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு போதிப்பார், அவர் நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை உணர்த்துகிறார். The Holy Spirit is now teaching us, He reminds us, He directs us in our life. So that you must believe in Him. Believe in the Holy Spirit and you pray and read and follow. Just follow. அப்ப ஆண்டவர் நம்மளை என்றென்றைக்கும் இந்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார் என்று நம்ம நம்பணும். அதுதான் அந்த அஷூரன்ஸ். என்றென்றைக்கும் இருப்பார் என்று ஒரு உறுதி ஆண்டவர் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கார். ஆக இந்த மூன்றும் ஒருவர் தான், ஆனால் ஒவ்வொருவருக்கும் வேலை உண்டு. நாம் நம்ப வேண்டியது இப்ப இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா போயிட்டு திருப்பி வரேன்னு சொன்னது யாரு? சொல்லுங்க. நான் போயிட்டு மீண்டும் வருவேன்னு சொன்னது யாரு? இயேசு. அப்ப இயேசு தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோட வேலை முடிஞ்சிடும், அவர் வர முடியுது எல்லாம் இருக்காது. புரியுதுங்களா? ஆவியா அப்புறம் அவர் வந்த பிறகு அவர் அரசாளுக்கிறது என்னன்னு தெரியாது.
இப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதை செஞ்சோம்னாக்கா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, நம்மளை ஆண்டவர் வழிநடத்தும். ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார் என்று நம்ம நம்புவோம், விசுவாசம். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதித்து காப்பார். ஒரு பாடல் பாடி நாம் கடந்து செல்வோம்.